மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு தொப்பைய 10 நாள்ல எப்படி குறைக்கிறது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ தொப்பை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுதான் பல பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்குது. ஆமா, என்ன அப்படின்னா தொப்பை என்பதே நமது உடம்பில் சேரக்கூடிய குப்பை அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்போ குப்பை சேர்ற இடத்துல என்ன நடக்கும்? அங்கதான் கொசு, பாக்டீரியா எல்லாம் ஃபார்ம் ஆகும். கரெக்டுங்களா? அவ பாருங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வீட்டு வாசல்கிட்ட குப்பை தேங்கி கிடக்கு, குப்பையை முதல்ல அகற்றிடணும். ஏன்னா குப்பை தேங்கிச்சுன்னா அந்த இடத்துல இருந்து கிருமி பாக்டீரியெல்லாம் ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் சொல்லுவோம்ல. குப்பையை கிளீன் பண்ண சொன்ன நம்ம தொப்பையை கிளீன் பண்ணோமா? தொப்பையை கிளீன் பண்றது மேலேயாவது ஏதாவது அக்கறை எடுத்தோமா? அது பெரிய கவலைப்பட்டுக்கிட்டு தொப்பையை இன்னும் பெருசாகிட்டே தான் போகக்கூடிய சூழல் இருக்குது. தொப்பையை எளிமையா எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தொப்பை எப்படி போட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படை காரணம் தெரிஞ்சாதானே சரி பண்ண முடியும் இல்லையா? இல்லைன்னா தொப்பையை குறைக்கிறதுக்காக நிறைய அதை ஒர்க் அவுட் பண்ணி அப்புறமா திரும்ப அந்த ஒரு பெல்ட் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கி மாட்டி கடன்னு வைப்ரேட் பண்ணி, சரிங்களா? அப்பெல்லாம் தொப்பை மேல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த தொப்பை அந்த இடத்துல எதற்காக போட்டதுன்னு சொல்லிட்டு கவனம் செலுத்தினோம்னா அங்க நம்ம அதையெல்லாம் கட் பண்ணணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், சரிங்களா? அவ்வளவுதான் விஷயம். அப்ப அந்த தொப்பையில, அந்த வயிற்று பகுதியில நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பல கழிவுகளை, குப்பைகளை எதுக்காக போட்டுச்சு, எப்படியெல்லாம் போட்டுச்சு, அந்த விஷயங்களை முதல்ல நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதான் பெட்டர். அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுடைய பெரியவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்றாங்க. நொறுங்க தின்றால் 100 வயதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கூட குதர்க்கமா கேள்விகள்லாம் கூட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நொறுங்க தின்றா உண்மையிலேயே 100 வயது எப்படி அப்படின்றத பார்ப்போம். அதை நல்லா அரைச்சு செரிமானம் ஆச்சுன்னா அது நல்லா போகும். அதெல்லாம் இன்னொரு விஷயங்க. ஆனா அதை விட இன்னொரு மெயினான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்க மென்னு சாப்பிடும் பொழுது, ஓகேங்களா, உங்களுக்கு அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த ஜாவெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அப்படி நஞ்சு அப்படி க்ளோஸ் பண்ணி மூடும். ஓகேங்களா? அப்ப இதுக்கு மேல இங்க ஜா மூமெண்ட்ஸ்ல இருக்கும்போது கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல நமக்கு பாத்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு ஒரு வைப்ரேட் ஆயிடும். நமக்கு அங்க பாத்தீங்கன்னா பீனியல் கிளாண்ட ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு வேலை நடக்கும். பிட்யூட்டரி கிளாண்ட ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு வேலை நடக்கும். நமது உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களும் இந்த கிளாண்ட்ஸோட சம்பந்தப்பட்டதுங்க. இந்த கிளான்ஸ் மூலமா தான் சிக்னல் போயிட்டு இருக்கு. இந்த கிளான்ஸ் மூலமா தான் உடல் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கிளான்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க. ஆமா, இந்த கிளான்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்க நொறுங்க தின்னா மட்டும்தான் இது ஆக்டிவேட் ஆகும். அப்ப அதனாலேயே பாத்தீங்கன்னா அன்றைய உணவுகள் எல்லாமே ஹார்டா தான் இருந்துச்சு. அன்னைக்கு வாங்கின அரிசி கூட 5020, 5008 அப்படின்னு சொல்லி எல்லா அரிசியும் எப்படி இருந்துச்சு? மட்டை அரிசி, சிகப்பு அரிசி, பாருங்களேன். அப்ப பூரா ஹார்டா தான் இருக்கும். ஏன்னா நீங்க மென்னு தான் முழுங்கவே முடியும். அப்படிதான் எல்லா உணவு முறைகளையுமே வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாத்துலயும் சோம்பேறி ஆகிக்கிட்டு வந்த நம்ம சாப்பிடுறதுலயும் சோம்பேறி ஆயிட்டோம். அப்ப மெல்லவே கூடாது. அப்படியே அல்வா மாதிரி லபக்குன்னு முழுங்கணும். அது மாதிரி சாஃப்டா இருக்கணும். சாப்பிடக்கூடிய அரிசியை கூட பாருங்க நம்ம என்ன பண்ணிட்டோம், பொன்னி அரிசி, சீரக பொன்னி, கர்நாடக பொன்னி அப்படின்னு சொல்லி பாசுமதி ரைஸ் எல்லாம் பாருங்க அப்படியே நைஸா அல்வா மாதிரி உள்ள போயிடும். எந்த ஒரு பொருளை நீங்க பயன்படுத்தலையோ அந்த பொருள் நிச்சயமா உங்களுக்கு பாதிப்புக்குள்ள உண்டாக்கும். சரிங்களா? வீட்டுல வாங்கி வைக்கக்கூடிய பொருளை கூட பாருங்க, பயன்படுத்தக்கூடிய பொருள் உங்களுக்கு ரொம்ப பலனை கொடுக்கும். பயன்படுத்தாம முடங்கி கிடக்கிற பொருள் அதனால நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அது மாதிரி நமக்கு இந்த பல்லு மென்னு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கிளான்ஸ் ஆக்டிவேட் பண்ணுது. பல்லு பிரச்சனையே வராது. முதல்ல பல்ல பயன்படுத்தல, அதனாலதான் பல்லு பிரச்சனை வருது. நல்லா மென்னு சாப்பிட்டோம், கரும்பை நல்லா கடிச்சோம். இப்ப பாருங்களேன், கரும்பு கடிக்கிற ஆள்களே இன்னைக்கு இல்ல. அது மாதிரி சொல்லலாம். ஆமா, ஏன்னா பல்லு வலிச்சிடும்னு சொல்லிட்டு கரும்பையே ஒரு சாம்பிள் கடிக்கிற மாதிரி ஒரு சொல்ல வந்துட்டோம். அப்ப இங்க நம்ம நல்லா பற்களை நல்லா பயன்படுத்தப்படும் பொழுது இங்க இருந்துதான் செரிமான மண்டலம் ஆரம்பிக்குது. அதான் மெயினான விஷயம். அப்ப கடிச்சு சாப்பிடுற உணவு போய் இன்னைக்கு பீஸா, பர்கரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஃப்டா சாப்பிடக்கூடிய உணவு முறையில மாத்திரம் பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். குப்பைகளாக உடம்புல தேங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்னன்னா, நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னாங்கல்ல. ஓகே, இப்ப நம்ம சாப்பிடும் பொழுது உள்ளுக்குள்ள செரிமானம் பண்றதுக்கு, அதாவது அரைக்கிற பை இருக்கு பாருங்க, இறைப்பை இருக்குல்ல,
இதுக்குள்ள அரைக்கிறதுக்குன்னு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குதா கவனிச்சு பாத்தீங்களா? உள்ளுக்குள்ள எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கிடையாது. அதாவது கத்தி, நைஃப், எனி திங்ஸ் இருக்கு, ஒண்ணும் கிடையாது. அது வெறும் பை. அப்ப எப்படிங்க உள்ள அரைக்குது? ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். வீட்டுல நடைமுறையில பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது ஒரு மிக்சி வச்சிருக்கிறீங்க. இந்த மிக்சியில தேங்காயை நீங்க அரைக்கணுங்க. அவ்வளவுதான். இந்த தேங்காயை அரைக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? தேங்காயை நல்லா அப்படியே ரவுண்டா கட் பண்ணி சில்லு சில்லாக்கி சின்ன சின்ன பீஸ் ஆக்கி இல்லை அப்படி தூவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில போடுறோம். ஏன் அப்படி? இந்த மிக்சி நம்ம கடைக்கு போய் வாங்கப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா இது வந்து பிளேடெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கா, என்ன ஸ்டீலு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா, என்ன ஸ்டீலு, எவ்வளவுக்கு லைஃப் கிடைக்கும், ஓகேங்களா? அதுக்குள்ள இருக்கிறது பூரா இரும்பு பிளேடு. அதுக்கப்புறம் அந்த வைண்டிங் இருக்கு பாருங்க, எத்தனை வாட்ஸுங்க? 750 வாட்ஸுங்க. இதுக்கு மேல இருக்கா 850 இருக்குதுங்க. இதுக்கு மேல 1000 வாட்ஸ் இருக்குதுங்க. இப்போ 1000 வாட்ஸ் மிக்சி அப்படி மாட்டினா கட 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 கடன்னு உடனே அடைச்சது பண்ணணும். அதாவது ஹெவியா இருக்கக்கூடிய வைண்டிங் இருக்கக்கூடிய ஒரு மிக்சி, ஓகேங்களா? ஆமா. இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி போட தேவையில்லை, அப்படியே ஃபுல்லா போட்டே கூட அரைக்கலாம்ல. இப்ப நம்ம மிக்சி வாங்கப்படும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இரும்பு பிளேடா, வைண்டிங் நல்லா இருக்குதா, இது போக ஒரு அம்மா வேற இதுக்கு நான் கேரண்டி, இதுக்கு நான் கேரண்டின்னு வேற சொல்லி, கரெக்டுங்களா? ஆனா அப்படி இருந்தும் இந்த தேங்காயை நம்மளால முழுசா போட்டு அரைக்க முடியல. அரைக்க ஏன் மாட்டோம்? சின்ன சின்ன பீஸா ஏன் கட் பண்ணி போட்டு அரைக்கிறோம்? ஏன்னா பிளேடு உடைஞ்சிரும், தேஞ்சிரும், வைண்டிங் தேஞ்சு போயிடும், மிக்சி காலி ஆயிரும். ஏன் அப்படின்னா அந்த மிக்சியை ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்து நம்ம வாங்கினதுனால. இந்த இறைப்பை உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிருச்சுல, அதுதான் விஷயம். ஏன்னா ஃப்ரீயா கிடைச்ச பொருளை நம்ம பயன்படுத்த மாட்டோம், அந்த சரியா முறையா பயன்படுத்த மாட்டோம், கரெக்டுங்களா? ஆனா காசு கொடுத்து வாங்கணும்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் பாருங்களேன். அது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ராஜா அப்படியே ஒரு ஊர்வலம் போய்கிட்டு இருந்தாராம். அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக போறாரு, அப்படியே ஊருக்குள்ள போறாரு. அப்போ ஒருத்தன் ஒரு பட்டு துணி எடுத்து அவனோட செருப்பை தொடச்சுக்கிட்டு இருந்தான். இந்த ராஜா பாக்குறாரு, என்னடா இது இப்படி அறியாமையில உள்ள மக்களா இருக்கிறாங்க, இந்த அளவுக்கு இதா இருக்காங்களா என்னோட நாட்டுக்குள்ள அப்படின்னு ராஜா வேதனைப்படுறாரு. அப்ப இந்த மந்திரியை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பாடி பட்டு துணி எடுத்து அவன் போய் செருப்பை தொடச்சுக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ராஜா சொல்லிக்கிறாரு, இல்லைங்க ராஜா, அந்த செருப்பு அவன் காசு போட்டு வாங்கினது, அந்த பட்டு துணி இருக்குல்ல அவனுக்கு ஓசியில கிடைச்சது, அதனால அந்த பட்டு துணியை எடுத்து செருப்பை துடைக்கிறான். அப்ப காசு போட்டு வாங்கினது மேல கிடைக்கக்கூடிய அக்கறை ஓசியில கிடைக்கக்கூடியதுல கிடைக்கல, நம்மளே அதுல கவனம் செலுத்துறது இல்லை, அவ்வளவுதான் விஷயம். அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள உள்ள உறுப்புகள் நமக்கு எல்லாம் ஃப்ரீயா கிடைச்சிருச்சு, அதுதான் நம்ம அலட்சியப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? அப்ப நம்மளுடைய வயிற்றுக்குள்ள இந்த மிக்சியில அரைக்கிறதுக்கு எவ்வளவு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி பிளேடு உள்ள இருக்கா, இது மாதிரி வைண்டிங் உள்ள இருக்கா, அல்ல இதுக்கு நான் கேரண்டின்னு யாராவது சொல்லிக்கிறாங்களா? கிடையாது. அப்ப நம்ம எப்படி கொடுக்கணும் உள்ள உணவை, சரிங்களா? அதுக்கு தான் நொறுங்க தின்றால் 100 வயதுன்றாங்க. உள்ளுக்குள்ள ஃபுல்லா ஆசிடுங்க, உள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வயிற்றுக்குள்ள போய் உணவு உளுந்த உடனே அவர் சுரப்பாரு, அவர் சுரந்த உடனே அரைப்பாரு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள விழுந்த உடனே ஒரு சிக்னல் மேல போகும் பிரெயினுக்கு. இதெல்லாம் எண்டோகிரைன் மூலமா செயல்படும். அதனால சொல்லேன், மென்னு சாப்பிட்டா கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். கிளாண்ட் ஆக்டிவேட் ஆனாதான் சிக்னல் பறக்கும். சிக்னல் மூலமா டக்கு டக்கு டக்குன்னு எல்லா ஹார்மோனும் எல்லா ஆசிட்ஸும் சுரக்கும். அதுக்காக தான் சொல்றேன், நொறுங்க தின்னா இது ஆக்டிவேட் ஆகுறதுனால நீங்க உங்களுக்கு ஆயுசு 100. ஓகே. அப்ப உடனே வயிற்றுல இருந்து ஒரு சிக்னல் போய் சொல்லும், அப்ப அந்த மாதிரி அண்ணாச்சி ஒரு 1/2 கிலோ பிரியாணி சாப்பிட்டுக்கிறாரு, ஒரு 50 ml பித்தநீர் அனுப்பி வைங்க, ஒரு 50 ml பேன்கிரியாட்டிக் ஜூஸ் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி இங்க இருந்து சிக்னல் பறக்கும். பிரெயின் உடனே அங்க இருந்து டக்குன்னு போயிட்டு கால் பிளேடர்கிட்ட போய் கால் ஜூஸ் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு 50 ml அனுப்பி வைப்பா. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அப்ப 1/2 கிலோ பிரியாணிக்கு 50 ml பித்தநீர் வேணுமான்னு சொல்லி நீங்க எதுவும் கால்குலேஷன்ல போயிட வேணாம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், கரெக்டா? அப்ப அங்க உடனே கால் பிளேடர் பிரெயின்ல இருந்து வந்த உத்தரவுனால டக்குன்னு உடனே அவர் அனுப்பி வைப்பாரு. பிரெயின்ல இருந்து அதே போல பேன்கிரியாஸுக்கு போய் பேன்கிரியாட்டிக் ஜூஸ் ஒரு 50 ml அனுப்பி வைங்க அப்படின்னு உடனே அனுப்பி வைப்பாரு. ரெண்டும் சேர்ந்து அரைக்கும். இந்த அரைப்படும் விதத்துல ஏதாவது மாறுபாடுகள், அதாவது சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரைண்டர்ல மிக்சியில அரைக்கப்படும் பொழுது கட்டியாச்சுன்னு வச்சுங்க, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுவீங்க, ஓகேங்களா? அதுவே தண்ணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கிரைண்டர்ல ஆடுறீங்கன்னா கொஞ்சம் அரிசியை போடுவீங்க. இதே சட்னியில இது பண்றீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சட்னி வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் தேங்காயை போடுவீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணியாவும் ஏறக்கூடாது, கட்டியாவும் ஏறக்கூடாது, ஓகேங்களா? ஏன்னா அந்த கிரைண்டர் மேலையும் மிக்சி மேலையும் அக்கறை, அது நம்ம போட்டு வாங்கினதுனால, கரெக்டுங்களா? ஆனா உடம்புக்குள்ள உடலின் அறிவு, ஓகேங்களா, இப்படிலாம் நீங்க கண்டுக்கிறாம இருப்பீங்கன்னு தெரியும். அதனால என்ன பண்ணா இண்டஸ்ட்ரைனுக்குள்ள தானாவே அவர் என்ன பண்ணுவாருன்னா சுரப்பு நீரை சுரந்துக்குவாரு. இண்டஸ்ட்ரியல் ஜூஸ்
கரெக்டுங்களா? ஹைட்ரோகுளோரிக் அமிலம், பான்கிரியாட்டிக் ஜூஸ், அந்த கால் ஜூஸ் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகுதுல. மிக்ஸ் ஆகும் பொழுது உணவு கட்டியாச்சுன்னா இன்டெஸ்டினல் ஜூஸ் எக்ஸஸ் வந்துக்குவாரு. இல்ல கொஞ்சம் அதிகமாயிருச்சு, கொஞ்சம் லூஸா வந்துருச்சு உணவு, உடனே குடல் உறிஞ்சில மூலமா உறிஞ்சிக்குவாரு. எப்படி பாருங்களேன், எப்படி அருமையான ஒரு வடிவமைப்பு. இப்படி சரியா அரைச்சா குடல் உறிஞ்சில மூலமாக சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு சக்கைகள் வெளியேறும். இதில் ஏதாவது கழிவா மாறுச்சுன்னா, அது சரியா அறப்படாம வந்துச்சுன்னா, சரிங்களா, நீங்க கொடுத்த சிக்னல், நீங்க சாப்பிட்ட உடனே அந்த சிக்னல் கரெக்டா பறந்து இவங்க எல்லாம் கரெக்டான நேரத்துக்கு வந்தாதான் நல்லா அரைப்படும். சரியான நேரத்தில் சரியான சம விகிதத்தில் இந்த ஆசிட்ஸ் எல்லாம் கலந்தா அது நல்ல சத்துக்களாக மாறும். இல்லைன்னா அது குப்பைகளாக மாறும். இந்த குப்பைகளை என்ன பண்ணும்? குப்பைகளை கொண்டு போய் தான் நமக்கு வயிற்றுல தேங்க வச்சிரும். ஓகே, அப்ப இத முதல்ல வெளியேற்றணுங்க. இதை வெளியேற்றணும்னா என்னங்க பண்ணணும்? இதை வெளியேற்றினாதான் உங்களுக்கு முதல்ல அந்த இறைப்பை எல்லாம் சுருங்கி விரிஞ்சு அரைக்குங்க. இல்லைன்னா அதை சுத்தி ஃபுல்லா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இப்படி இருக்க வேண்டிய இறைப்பை இப்படி ஆகி போயிடும். அதனால அதான் என்ன சொல்லுவோம்னா, ஒரு கட்டத்துல நான் எங்க அப்பா அவங்க சாப்பிட்டதெல்லாம் பார்த்துக்கிறேன். குண்டா சட்டி நிறைய சாப்பாடு சாப்பிட்டு, அதாவது அந்த காலத்துல இருக்கவங்களும் அப்படி சாப்பிட்டாங்க, குண்டா சட்டி நிறைய. ஆனா அவரே வயசானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 தோசை தான் சாப்பிட முடியுது, அதுக்கு மேல சாப்பிடவே முடியல. கரெக்டுங்களா? அந்த மாதிரி நிலை வந்துருச்சு. காரணம் இதான் விஷயம். வயிற்றை சுத்தி நிறைய ஃபேட் போட்டுருச்சுன்னா, அதாவது இறைப்பையை சுத்தி போட்டுருச்சுன்னா இறைப்பைய சுருங்கி விரிய முடியாத நிலையை பண்ணிடும். ஓகேங்களா? அப்ப இந்த ஃபேட் எல்லாம் குறைச்சோம்னா தான் வயிறு நல்லா சுருங்கி விரியும், செரிமானம் சரியா நடக்குங்க. என்னதாங்க பண்ணணும்? இந்த இதை குறைக்கணுங்க. எங்களுக்கு இவ்வளவு விஷயம்லாம் வேணாங்க, தொப்பையை குறைக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல நீங்களும் கூட கேட்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு லைஃப் டைம் தொப்பை வந்தா கூட திரும்ப திரும்ப உங்களால சரி பண்ணிக்க முடியும். இல்ல இப்போதைக்கு மட்டும் ஜஸ்ட் எனக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா பண்ணிட்டு திரும்ப ஒரு 3 மாசம் கழிச்சு திரும்ப வச்சுக்கோங்க, 1 வருஷம் கழிச்சு திரும்ப வந்துச்சுன்னு கூட வச்சுங்களேன். இந்த காரணம் தெரியாது, மறந்துருக்கும். அப்ப திரும்ப என்னமோ ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அதனால காரணத்தை அதனாலதான் தெளிவா சொன்னேன். இப்ப சொல்யூஷனை பார்ப்போம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ரொம்ப ஒரு ஈஸியான வழி. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பேதி எடுத்துருவோம் முதல்ல. ஓகேங்களா? ஒரு பேதி எடுத்துருவோம். இங்க பாத்தீங்கன்னா காற்று கழிவுகள் முதற்கொண்டு, கெட்ட வெப்பம் முதற்கொண்டு, கெட்ட காத்து முதற்கொண்டு வெளியேறணும். ஃபர்ஸ்ட் ஒரு பேதி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஆலிவ் ஆயில் ஒரு 50 ml எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கருஞ்சீரக எண்ணெய் அது ஒரு 50 ml எடுத்துக்கங்க. அதாவது ஈக்குவல் ரேசியோவில் இந்த 2 எண்ணெய் எடுத்துக்கங்கன்னு சொல்லி சொல்றேன். 2 எண்ணெய் எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு அதை பாத்தீங்கன்னா லேசா இளம் சூடு பண்ணி உங்களுடைய வயிற்று பகுதி முழுவதும் அப்ளை பண்ணிட்டே வாங்க. ஓகே, அதாவது நம்மளுடைய தொப்பை இருக்கிற ஏரியா ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டே வாங்க. ஓகே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இது குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் அப்ளை பண்ணிட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட வச்சிருக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க குளிச்சிடலாம். ஓகேனா? அல்லது நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு அப்படியே கூட படுத்துடலாம், காலையில நீங்க குளிச்சுக்கலாம். இது அப்ளை பண்ணனால அந்த நேரத்துல நம்ம சுடுதண்ணியில குளிக்கிறது ரொம்ப நல்லது. அல்லது சுடுதண்ணியில தொப்பையை மட்டுமாவது அலசிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 2 எண்ணெய் போதுங்க, உங்களுடைய தொப்பைய 10 நாள்ல அந்த தொப்பை அப்படியே லூஸ் ஆகி, ஃபர்ஸ்ட் இலக்கம் கொடுக்கும், இலக்கம் கொடுத்து அப்படியே லூஸ் ஆகும், அப்படியே கடன்னு அப்படியே கொஞ்சம் குறையிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். தொப்பையை போய் குறைக்கிறோன்ற பேர்ல ஜிம்முக்கு போய் வயிற்றுக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணி அது கடைசியில் என்ன ஆயிரும்னா அப்படி ஸ்ட்ரெச் ஆகி டைட் ஆயிரும். நீங்க லூஸ் கொடுத்து கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க, ஃபிட் ஆயிருங்க. அப்பதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 6 பேக் வரும். இல்லைன்னா அது ஃபேமிலி பேக்கா தான் இருக்கும். ஃபேமிலி பேக்கை 6 பேக்கா மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, தொடர்ந்து உங்களுடைய தொப்பை நன்றாக கரையும் வரை இந்த ஆலிவ் ஆயிலையும் கருஞ்சீரக எண்ணெயையும் ஈக்குவல் ரேசியோல மிக்ஸ் பண்ணி இளம் சூடு பண்ணி வயிற்றுல தடவிட்டு வந்தீங்கன்னா தொப்பை இல்லாத உடலை உங்களால பார்க்க முடியும். தொப்பையை குறைப்போம், ஆரோக்கியம் அடைவோம். அனைவரும் ஆரோக்கியம் அடைய வாழ்த்துக்கள். நன்றி.